கட்சி தொடங்கிட்டு உடனே நாளைக்கு நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்ப்பா அப்படிங்கிறதான் இன்னைக்கு அடிப்படையில் சிறுபான்மையினர் விஜய்க்கு வாக்களிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல திரைப்படங்களில் வந்து சிறுபான்மையினரினுடைய உரிமைகளுக்காக அவர் என்ன குரல் கொடுத்திருக்கிறார் இது வரைக்கும்? எல்லாருமே வந்து முட்டாள்கள்னு நினைச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு விஜய். ஏறத்தாழ விஜயும் வந்து சீமானுடைய அதே டேக்லைன்லயே தான் அவரும் போய்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் ஒரு அடையாள அரசியல் செய்யணும்னு முயற்சி பண்றாரு. அவர் ரொம்ப சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்றாரு பாஜகவை. எல்லாமே கனவா தான் போகுது. அதிமுகவோட விஜய் கூட்டணியாக இருந்தாலும் சரி, அடிக்கடி சொல்றாங்களே இன்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தலுக்கு, இன்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தலுக்கு அப்படின்னு. அகில இந்திய ஜமாத்தினுடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. எந்த நிகழ்ச்சிகளுக்கும் தாவேகா தலைவர் விஜயை கூப்பிடக்கூடாது, அவர்களுக்கு வந்து ஆதரவாகவோ எதுவாகவோ முஸ்லீம்கள் யாருமே செயல்படக்கூடாது அப்படிங்கிறதே அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அவங்க சொல்ற காரணம் வந்து திரைப்படங்களில் அவர் வந்து பாதிகளாக இஸ்லாமியர்களை வந்து சித்தரிக்கிறார் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடாக இஸ்லாமியர்கள் எடுத்திருக்கலாம். ஏறத்தாழ விஜயும் வந்து சீமானுடைய அதே டேக்லைன்லேயே தான் அவரும் போய்கிட்டே இருக்காரு. அதே ட்ராக் தான் இவருக்கும் பக்கத்து ட்ராக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் போறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு போராட்டம் அப்படின்னா 2 பேருக்கும் அறிக்கை ஒரே மாதிரியா வருது. சீமான் கிட்ட இருந்து வர்ற அறிக்கையும் சரி, இவர்கிட்ட விஜய் கிட்ட இருந்து வர அறிக்கையும் சரி, ஏறத்தாழ ஒரே மாதிரியா இருக்கு. அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அவங்க லெட்டர் பேட்ல போட்டு அனுப்புறாங்க. அது வார்த்தைகளை கூட அவங்க வந்து மாத்துறதே கிடையாது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் இன்னைக்கு வக்ஃபுக்கு எதிராக ஒரு நாடே திரண்டு இருக்கிற ஒரு சூழலில் பாஜகவுக்கு ஆதரவான போக்கில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். விஜய் ரொம்ப சாஃப்டா வந்து அதை ஹேண்டில் பண்றாரு. ஸோ ஒருவேளை ஓட்டை பிரிக்கிற ஒரு உத்தியாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும்போது இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகளாக இஸ்லாமியர்களை சித்தரிப்பது அப்படிங்கிறதுல தமிழ் திரைப்படங்களுக்கே ஒரு பெரிய பங்கு இருக்கு. தமிழ் திரைப்படத்துறையே வந்து இதற்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பேச முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ ரோஜா படத்தில் இருந்து இவர் அர்ஜுன் நடிக்கிற எல்லா படங்களிலுமே மேக்சிமம் வந்து இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகளாக வந்து காட்டுவாங்க. விஜயகாந்த் ஈவன் விஜயகாந்த் உட்பட. இத்தனைக்கும் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு பெரிய முன்னணி நடிகராக வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் என்ற அவருடைய உயிர் தோழன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது அப்படி இருக்கும்போதே அவர் வந்து அந்த மாதிரியான படங்களை நடித்தார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட நடிகர் சார்ந்து அப்படின்னு நான் பார்க்கலைங்க. அது ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படத்தினுடைய ஒரு பிரச்சனையாக அது இருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நாம் இப்படி காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு அறம் அப்படின்றது ஒட்டுமொத்த திரைப்படத்துறைக்குமே வரணும். அது தமிழ் திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கலைப்படைப்புகள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அது வந்து அவரவர்களினுடைய அறம் சார்ந்த ஒரு விஷயமாக நான் வந்து அதை பார்க்குறேன். ஸோ இஸ்லாமியர்கள் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக இதில் அவங்க எடுத்திருப்பாங்க. விஜய் வந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை வந்து போட்டாரு. சும்மா அதாவது வந்து இந்த ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்றை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு அடையாள அரசியல் செய்யணும்னு முயற்சி பண்ணுறாரு. கொள்கை தலைவர் வழிகாட்டிகளாக தந்தை பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் வேலு நாச்சியார் அவர்கள், அதுக்கப்புறம் அஞ்சலை அம்மாள் எல்லாம் எப்படி ஒரு சேர்த்தாருன்னு நமக்கு புரியல. ஏன்னா அவங்கள பற்றி என்ன தெரிஞ்சு சேர்த்தாருன்னு நமக்கு தெரியல. பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. தெரிஞ்சு வச்ச யாரோ ஒருத்தர் அங்கே இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு அடையாள அரசியலை செய்வதற்கு விஜயும் முயற்சி செய்கிறார் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். மற்றபடி பெரியாருடைய நினைவிடத்துக்கு வந்து திடலுக்கு வந்து மரியாதை செலுத்தியது இது அவருடைய ஒரு அரசியல். இதெல்லாம் செய்யாமல் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற புரிதலோடு அவர் இருக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே, நல்ல விஷயம்தான். அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார் அப்படின்னா நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கணும், பாராட்டுவோம், அவ்வளவுதான். திமுக அரசு மட்டும்தான் விமர்சனம் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு அறிக்கை வருதுன்னா திமுக வந்து ஒரு 90% மற்ற பாஜக ஒரு 10% தான் புறப்போக்கில் தான் அப்படி டச் பண்ணிட்டு போறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் முதலே சொன்னேன் இல்லையா, அவர் ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு பாஜகவை. பேரை கூட சொல்லாமல் அந்த அறிக்கையெல்லாம் வர்றது வைக்கிறது, இது எல்லாமே வந்து அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதுதான் அவர் வந்து செய்ய முடியும். இடையில வந்து நிறைய பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் வந்து ஏதோ கோயிலுக்கெலாம் போகும்போது பாஜகவுடைய நிர்வாகிகள் தான் அவங்கள கூட கூட்டிகிட்டு போனாங்க, வச்சாங்க. இதெல்லாம் வந்து சொல்கிறோம். இவருடைய கட்சி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே வந்து அங்கே பாஜகவை சார்ந்த முக்கியமான ஆட்கள் தான் போய் ஹெல்ப் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் புகைப்படங்களோடு கூட எல்லாமே வந்து செய்திகள் எல்லாம் செய்தியெல்லாம் வந்துச்சு. இப்போ ஆதவ் அர்ஜுனான்ற ஒரு ட்ரம்ப் கார்டு இங்கேருந்து அங்கே போயிருக்குது, சரிங்களா? அப்போது இங்கே வந்து எப்படியாவது ஆட்டையை கலைச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவை இந்த பக்கம் இறக்கி விட்டுச்சு பாஜக.
இங்கே வந்து முடியலை. அண்ணன் ரொம்ப கொஞ்சம் தெளிவாகவே இருந்து முடிவெடுத்து நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு புடதையில் அடித்து விரட்டி விட்டுறாரு. அப்போ அடுத்த கட்டமாக யாரை வர்றான் அப்படின்னா இவர் வர்றாரு. ஸோ இவருக்கு ஆதரவாக போய் வேலை செய்யுங்க, அங்கிட்ட இங்கிட்ட அவர் எங்கேயாவது போயிட போகிறாரு. என்னதான் இருந்தாலும் அடிப்படையில் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்து ஒரு குறிப்பாக சொல்லணும் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவர் விஜய். ஸோ அவருக்கு வந்து இயல்பாகவே ஒரு உணர்வு இருக்கலாம். அதெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது, அந்த எண்ணமெல்லாம் வந்து வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றத பாதுகாத்துக்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனாவை அங்கே வைத்து இந்த வேலைகள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பப்போ விஜயை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது? அதிமுக பாஜக கூட்டணியில வந்து விஜய் தான் வந்து ரொம்ப அப்செட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதிமுக கூட போயிடலாம், துணை முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கனவுல இருந்தாரு, எல்லாம் மண்ணலி போட்டாங்க அப்படின்னு. அதுதான் கனவுன்னு சொல்லிட்டாங்கல்ல. எல்லாமே கனவாக தான் போகுது. அதிமுகவோட விஜய் கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அவங்க என்ன நினச்சிட்டு கூட்டணி வச்சாங்களோ அது எல்லாமே வந்து கனவாக தான் போகுது. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் என்ன, நேற்றுக்கு கட்சி தொடங்கிட்டு உடனே நாளைக்கு நான் வந்து முதலமைச்சர் ஆகிடுவேன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்ப்பா அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கிற கள அரசியல் களம் வந்து விஜய்க்கு சொல்கிற ஒரு பாடமாக நான் நினைக்கிறேன். சரியா? இன்னொன்று, ஏதோ ஒரு இதில் வந்து இந்த தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரி விஜயை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது இன்னும் அதான் அடிக்கடி சொல்கிறாங்களே, இன்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தலுக்கு, இன்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தலுக்கு அப்படின்னு. அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்குமோ, யார் யாரை கழட்டி விடுவாங்களோ, யார் யாரை சேர்ப்பாங்களோ யாருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இனிமேல் போக போக பார்க்கலாம் என்ன மாதிரியான கணக்குகளை அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவர்கள் வந்து இப்போ ஜோசப் விஜயா இருக்கிறதுனால அவர் வந்து சிறுபான்மையர் வாக்கு வந்து பிரிக்கணும். ஏன்னா திமுக வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து மொத்தமாக போகுது. அப்போ அதிமுக பாஜக இருந்தாலும் அவங்களுக்கு சுத்தமாக போகாது. ஸோ இவரை இறக்கி விட்டோம்னா அந்த வாக்குகள் வந்து நம்ம பிரிக்கலாம், ஓட்டை பிரிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அடிப்படையில் சிறுபான்மையினர் விஜய்க்கு வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன அவர் வந்து இதுக்கு முன்னாடி சிறுபான்மையினருக்காக அவர் செஞ்சது என்ன? இல்லை திரைப்படங்களில் வந்து சிறுபான்மையினருடைய உரிமைகளுக்காக அவர் என்ன குரல் கொடுத்துருக்கிறார் இது வரைக்கும்? ஏதாவது ஒரு சீன் வச்சுருக்காரா? இப்போது ரஞ்சித் வந்து படம் இருக்கிறாருன்னு சொன்னால் அதில் வந்து அவர் அந்த மக்களினுடைய நிலம் சார்ந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார். அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அதில் சில காட்சிகளை வைத்து அவர் வந்து அதை படமாக எடுக்கிறார். அப்போ அந்த மாதிரி விஜய் வந்து தன்னுடைய திரைப்படங்களில், ஏன்னா அவர் ஒரு நடிகர் தானே, இயக்குனர் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இயக்குனர்களையே இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிற ஒரு நடிகர் அவர் இல்லையா? அவருக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வைக்கும்போது, அவருக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் வைக்கும்போது, அப்போ ஏன் இதெல்லாம் அவரால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதாங்க? அப்படி பண்ணி அவர் என்ன ஒரு தாக்கத்தை வந்து திரைப்படங்களின் மூலமாக சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களினுடைய உரிமைகள் சார்ந்து தமிழ்நாட்டில் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஆனால் அதுக்கு நேர் எதிராக தான் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே இருந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான ஒரு போக்குகள் தான் அவருடைய திரைப்படங்களில் காட்சிகளாகவும் வசனங்களாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த அடிப்படையில் சிறுபான்மையினர் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ ஏன் வந்து இஸ்லாமியர்கள் அவரோட வந்து எந்த ஒட்டும் வச்சுக்காதீங்க, எந்த உரம் வச்சுக்க, அண்ணன் தண்ணி புழங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் வந்து இங்கே அறிக்கை வரணும்? இங்கே இருக்கிறவங்கலாம் ஏதோ அரசியல் புரியாதவங்க, தெரியாதவங்க, எல்லாருமே வந்து முட்டாள்கள்னு நினச்சிட்டு வேலை செஞ்சுட்ருக்காரு விஜய். அதுதான் உண்மை. அவர் கூட இருக்கிறவங்களும் அந்த ஒரு டைப்பில் தான் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து புஷி ஆனந்தில். அவர் வந்து எதை பற்றியுமே தெளிவாக ஊடகங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கிற அரசியலை தெரிந்தவராக இல்லை. இங்கே வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவர் வந்தார். வந்துட்டு வெளியில் செய்தியாளர்கள்கிட்ட அவர் என்னத்தை தெளிவாக பேசினார்? அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார்ல. அதுலேயே குழப்பம் இருக்கிறதுனால தானே இவங்க கேட்குறாங்க கேள்வி. சரியா? அப்போது இப்படிப்பட்ட ஒரு கட்சிகிட்ட எப்படி வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியலை. இது எல்லாமே ஒரு கணக்குகள் தானே. இப்படி வந்தால் அப்படி வருமா, அப்படி வந்தால் இப்படி வருமா அப்படிங்கிறதான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யார் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மக்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கு கேரளாவில் எப்படி வந்து வக்ஃபு மூலமாக இஸ்லாமியர்களை ஒன்றிய பாஜக குறிவைத்திருக்கிறதோ அதே மாதிரி இன்றைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்தவர்களை குறிவைக்க தொடங்கிவிட்டது பாஜக. அவங்களுடைய ஆர்கனைசர், அவங்களுடைய அந்த அதிகாரப்பூர்வமான பத்திரிகைகளே வந்து இப்போ எழுத ஆரம்பித்தாச்சு. அடுத்த குறி அப்படின்றது கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எல்லாத்தையும் எவ்வளவு காத்திரமாக விஜய் எதிர்க்க போகிறார்? அந்த மக்களோடு கரம் கோர்த்து நின்று போராட்ட களத்துக்கு வரப்போகிறாரா? இப்போ வரைக்கும் அவர் எங்கேயாவது வெளியில் வந்து ஒரு போராட்ட களத்தில் நின்றுருக்காரா? இந்த கேள்விகளெல்லாம் இருக்குல்ல. யார் வரவிட மாட்டாங்க? அவரை யார் வந்து தடுக்கிறாங்க? அவர் வீட்டில் இருந்து அப்படியே என்ன திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஏன் நீங்கள் எங்கெங்கேயோ போகிறீங்க, கல்யாண ரிசப்ஷனுக்கெலாம் வந்து விமானம் ஏறி பறக்குறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க. ஏன் இதுக்கு வந்து வர்றதுக்கு யாருமே தடுக்கிறாங்களா என்ன? அப்படி பார்த்தா உங்களுடைய கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே, யார் தடுத்தாங்க? அவங்களே தான் ஓடினாங்க. ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம்னு பண்ணுனா காவல்துறை வரும், கைது பண்ணும், சாயந்தரமாக விடும்.
அதுக்கு கூட பயந்துக்கிட்டு நீங்க ஓடுனீங்கன்னா என்ன பண்றது? எதுவுமே செய்யாம நான் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை நான் வாங்கிருவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயமா பார்க்கிறேன். டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் 2026 எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு மேடையில தான் பேசியிருந்தாரு. எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஆசைங்க. ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க வந்து இருக்கீங்க. பணம் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க யார வந்து உங்களுடைய அளவுகோலா நீங்க வச்சுப்பீங்க சொல்லுங்க? பெரிய ஆளுன்னா யாரு? நான் அம்பானி மாதிரி சம்பாதிக்கணும் நினைப்பீங்களா இல்லையா? ஆனா அம்பானி நீங்க நேர்லயாவது பார்த்துருப்பீங்களா? அப்போ அவருக்கு பக்கத்துல கூட போ முடியாது. இன்னும் பார்க்க போனா அவர நேர்ல கூட தூரத்துல இருந்து கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? நம்மள அம்பானி மாதிரி நினைச்சுக்குவோம். இல்லையா? அந்த மாதிரி நான் சம்பாதிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தானே? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு யார் வந்து டாப் மோஸ்டா இருக்காங்களோ அவங்கள தானே பார்ப்பாங்க. அப்படிதான் இவரும் பார்க்குறாரு. இவருக்கு வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியாக இவர் கண்ணுக்கு தெரிகிறது ஒரே ஒரு கட்சி திமுக தான். வேற எதுவுமே அவருக்கு அரசியல் கட்சியா தெரியல. அதனால இங்க என்ன செய்யறாரு? ஓகே, திமுக தானே இருக்கு, வந்தோடனே பளிச்சுன்னு தெரியுது. அதுதான் மக்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் திமுக திமுகன்றாங்க, எங்க பார்த்தாலும் தளபதின்றாங்க, எங்க பார்த்தாலும் வந்து திராவிட மாடல்ன்றாங்க, பிள்ளைங்கெல்லாம் வந்து அப்பா அப்பான்னு கொண்டாடுறாங்க, எல்லாரும் வயசானவங்க எல்லாம் வந்து என் வீட்டு பிள்ளைன்றாங்க முதலமைச்சரை. அப்ப என்ன தெரியுது அவருக்கு? ஓ ரைட்டு, அப்ப காய்ச்ச மரத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? கல்லு வீசணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. பெரிய ஆளா இருந்துச்சா அவர் பெரிய ஆளா ஆக முடியும் அப்படின்ற மாதிரி. அதுதான் இவர் சொன்னார்ல. அண்ணாமலையோ தெளிவா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. மோடியை வந்து கடுமையா பேசியிருக்கிறாரு. இடையில ஏதோ ஒரு இதுல விஜய் பேசுறாராமா. அவரே ஒன்றும் பேசல, அதுவே கடுமையானதா இருக்காமா அவங்களுக்கு. அப்ப அவர் என்ன சொன்னாரு அண்ணாமலை? ஒரு ரவுடி அடிச்சாதாங்க தன்னை ரவுடின்னு ஒத்துக்குவாங்க மக்கள் அப்படின்னா, இவர் யாரா ரவுடின்னு சொன்னாருன்னு நமக்கு தெரியல. நான் மோடியை கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் ஒரு மாண்புமிகு பிரதமரா இருக்காரு, ஓட்டு போட்டோம் போடலன்றதெல்லாம் தாண்டி. அப்ப அவர் என்ன சொன்னாரு? அது சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஆளை எதிர்த்தாதான் என்ன பெரிய ஆளா ஒத்துக்குவாங்கன்ற ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் அது. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குதுங்க. எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் என்னடா அது திமுகவுக்கு எதிரி நாங்க, திமுக தான் எங்களுக்கு இது, திமுகவை என்னது இது? திமுகவோட ரேஞ்ச் என்ன, அதோட வரலாறு என்ன? இன்னும் வந்தவன் போறவங்களாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து வந்து மண்ணுக்கு நிக்கிறதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, விளையாட்டுத்தனமா சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? இது சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இதை.